ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை 2025க்கு ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. cmdravi.sdat.in இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ரைட் சைடில் இருக்கும். கார்டு நம்பர், பிளேயர் யார் விளையாடுறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணிக்கணும். அதுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் கைபேசி எண் கேட்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கணும். அது கீழே விளையாட்டு வீரரின் பெயர் கேட்குது. அது உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கங்க. மாநிலத்தில் ஆனா பெண்ணா அப்படிங்கிறது கிளிக் பண்ணிவிட்டு பிளேயரோட புகைப்படத்தை அடுத்து அட்டாச் பண்ணணும். அதுக்கு கீழே விளையாட்டு வீரருடைய டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டா ரைட் சைடில் வயது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் ஆகிக்கும். விளையாட்டு போட்டிகளின் வகைகள் இருக்குது. பள்ளியின் மூலமாக விளையாடக்கூடியவங்க, கல்லூரியில் படிக்கக்கூடியவங்க, பொதுமக்களாக பங்கேற்கிறவங்க, மாற்றுத்திறனாளியாக பங்கேற்கிறவங்க, அரசு ஊழியராக இருந்துட்டு இந்த போட்டியில் பங்கேற்கிறவங்க, இத்தனை வகைகள் இருக்குது. இதில் நீங்கள் எந்த வகையில் இருக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு பள்ளி ஸ்டூடெண்ட் அப்படின்னா பள்ளியை கிளிக் பண்ணிக்கணும். கல்லூரி ஸ்டூடெண்ட் அப்படின்னா கல்லூரியை செலக்ட் பண்ணிக்கணும். இல்லை பொதுமக்களாக இருக்கிறவங்க இந்த விளையாட்டு போட்டியில் பங்கேற்கிறீங்க அப்படின்னா பொதுமக்களாக அதில் இருக்கிற பொதுமக்கள்னு கிளிக் பண்ணிக்கணும். பள்ளி ஸ்டூடெண்ட் அப்படின்னு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். எந்த விளையாட்டில் சேர்ந்து விளையாட விருப்பப்படுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து விளையாட்டு பிரிவு அப்படிங்கிறதுல நீங்கள் இண்டிவிஜுவலாக பங்கேற்கிறீங்களா, பள்ளியின் மூலமாக பங்கேற்கிறீங்களா அப்படிங்கிறத போட்டுட்டு எந்த மாவட்டத்தில் நீங்கள் விளையாடுறீங்களோ அந்த விளையாடும் மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே உங்களுடைய முகவரியை டைப் பண்ணிக்கணும். அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், உங்களுடைய முகவரி, டோர் நம்பரு, தெரு பேர், அடுத்து உங்களுடைய கிராமத்தின் அல்லது நகரத்தின் பெயர், உங்களுடைய மாவட்டத்தின் பெயர், உங்களுடைய அஞ்சல் குறியீட்டு எண், இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு கீழே அடையாள அட்டை ஆவணம் கேட்கும். அது உங்களுடைய ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிக்கலாம். அடையாள ஆவணத்தில் உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்ய அப்படின்னு டிக் பண்ணிட்டீங்கன்னா பதிவாகிடும் அப்ளிகேஷனு. இதில் அப்ளிகேஷனு கீழே டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிடிஎஃப் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நண்பர்களே, இந்த மெத்தடில் தான் முதலமைச்சரின் விளையாட்டு கோப்பைக்கான போட்டியில் பங்கேற்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மெத்தட் இது தான்.